எல்லாம் முடிச்ச பிறகு பேர்பாடியில் பண்ணுறாரு. இது இவர் பேர்பாடி சார் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. வேணாம் அது ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படியே போய் வந்தேன். என்ன சொன்னீங்க ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம், அவர் சொன்ன டைலாக் இன்னும் எனக்கு மறக்க முடியல. கனல். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்படி வந்தார். வந்தோடனே மாஸ்டர் டப்புக்கு காலை தொட்டு கூட வந்தார். காலை தொட்டு கும்பிடு. நான் அப்படி கூட வேணாம். அந்த காலை தொட்டு கும்பிடுறது கடைசி ஒரு கிட்டத்தட்ட 30 நாள் எங்களுக்கு பெரிய சண்டை நடக்குது. சார் அவங்கள்ட்ட சார் சட்டை வேணும் அப்படி அப்படி போகிற ஒரே இது காலை தொட்டு கூட வருவாங்களே சொல்ல புரிதுங்களா உங்களுக்கு? எனக்கு அது ஒரு கில்ட்டியாக இருக்கும். அப்போ இவர் வந்து வேணாம் அப்படி அசை விட்டாரு. அப்படி பேசும்போது தனக்கு காலை தொட்டு கொண்டு ஓடுவார். கனல் அந்த படத்தில் ஃபேர் பட்டு ஃபைட் பண்ணான்னு இருக்கேன். ரொம்ப கேவலமாக இருக்கும். வேணாம் அப்படியா என்ன சொல்லுங்க? ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம் இல்லைண்ணே எல்லாம் முடிச்ச பிறகு பேர்பாடியில் பண்ணுறாரு. சரி என்ன சார் 10-12 பேர் அடிக்கிறது இவர் பேர்பாடியில் காமெடி பண்ணாதீங்க சார். ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி அழுகுறாரு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து சேரில் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே என்ன எம்னு சொல்லிட்டு இன்னொரு அழுகுறாங்க. சூப்பராக அப்படின்னு பயங்கரம் நடிக்கிறார் சொல்லிட்டு என்ன அப்படி முன்னாடி வந்து இந்த சேரை தட்டி கனல் ரெடி அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். என்ன ஆடினார்? ஆனால் நீங்கள் சூப்பர் நடிக்கிறீங்க அப்படி டக்கு தட்டிட்டு. அப்போ இதுக்குள்ள நடிக்கலையா? அப்போ எனக்கு சூப்பர் ஸ்டார் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு? எனக்கு இல்லாத பிஸ்னஸா? எத்தனை பேர் வாய்ப்பு கேட்டாங்கன்னா அவர் கடை சொல்லிட்டு அவரோட பாச லைஃப் டைம் நீங்கள் போட்டுக்கணுன்னாரு. நானும் டைம் எல்லாம் வேணாண்ணே, எனக்கு ருத்ராட்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஆனால் ருத்ராட்சம் ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ வேறு எதுவுமே பேசலை. ருத்ராட்சம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 days கழிச்சா கொடுத்தோம் சார். ஒரு கவரில் போட்டு ரஜினிகாந்த் அப்படி போட்டு அனுப்பிட்டாரு. அதை எப்படி காதில் போட்டு சொன்னாரோ அது இப்போ வரைக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். படையப்பா ரீரிலீஸ் இன்னைக்கு. ஆமாம் பார்த்தீங்களா அந்த விஷயம்? காலைல ஓப்பனிங் ஷோ போட ரொம்ப எப்படி ஒரு 99 எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருந்தோ அந்த ஓப்பனிங் இருந்தது. ஏதோ இந்த அதாவது 25 வருடத்துக்கான படமாக இல்லை அந்த படம். இன்றைக்கி காலகட்டங்கள் ஏற்ற மாதிரியே படம் இருக்குது. இதே காலகட்டங்கள் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருக்குது. குடும்ப பாவனுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது. மக்கள் மனதை காமெடி ரெண்டாவது மாஸாக இருக்க படம். ஆமாம் சார். இப்போ படையப்பா படம் அந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கோம். 2-3 நாளைக்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த விஷயமும் வைரலாக போயிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. பட் அவர் வாயில நிறைய விஷயம் சொல்றாரு. கண்ணன் இப்படி சொன்னாரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் சொன்னாரு. பார்த்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே, என்னதான் நடந்தது அந்த முத்து டைம்ல? அது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னோட உழைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் 100% நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது காரணம் எக்ஸாம்பிள் வந்து நான் முத்துவை சொன்னேன், படையப்பாவில் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது அது உதாரணமாக தான் சொன்னது. பட் அது வந்து ஸோ அந்த கரெக்டாக சொன்னாலும் இப்போ ரிஃப்ளெக்டாக இருக்குது. 25 வருஷம் கழிச்சு ரிஃப்ளெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் வந்து அது ஆக்சுவலாக வந்து நான் அப்போது ரொம்ப யங் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டேன். ரொம்ப சின்ன வயசுல எல்லா சூப்பர் ஸ்டார், இந்தியாவில் டாப் சூப்பர் ஸ்டார்லாம் மீட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது முத்து மிகப்பெரிய ஒரு படம் 95 மிகப்பெரிய ஒரு படம். அந்த படத்தில் வந்து என்ன ஃபைட் மாஸ்டராக போட்டது சின்ன பையன் ஒல்லியான தோட்டம். எப்படி அவருக்கே ஒரு டவுட் எப்படி கனல் சர்வே பண்ணார். ஏன்னா அவர் போட்டது ஆஜான போவன மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தார். அது எல்லாருக்கும் இருக்குது தானே. இப்போ எனக்கு கூட தான் ஒரு புதுசு ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு கரையமாக இருக்கானா, ஒழுங்காக பண்ணுவானாடா அப்படி பார்ப்பேன்ல. எனக்கு டவுட்டாகவே இருக்குடா. ஸோ அவனை வெயிட் லிஸ்ட்லேயே வைக்க சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி அது இயற்கையான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி மேபி இருக்கலாம். பட் அவர் வந்து அது என்ன வேணான்ட்டார். அவர் வேணாம் வேறு மாஸ்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபைட் எடுத்துட்டேன். அந்த சேஸ் ஒரு மேஜர் சேஸ் இருக்கும், குதிரை சேஸ். முத்து ஒரு பெரிய காமெடி சேஸ் இருக்கும். அந்த ரே கிளாஸ் முத்துவை கிட்னாப் பண்ணிட்டு போகிறார் ரஜினி. முத்து வந்து மீனாவை கிட்னாப் பண்ணிட்டு போகிறார் ரஜினி சார். அந்த அதில் நிறைய ஒரு 60-70 கிட்டத்தட்ட 120 மினி குதிரை, சின்ன மினியேச்சர். இது பேர் கழுதைக்கும் குதிரைக்கும் நடுவில் மினியாக இருக்கும். அது அது இன்னொரு குதிரை சொல்லுவாங்க. அது அதில் சின்ன ஜட்கா இருக்கும். ஒரே சீட் மட்டும்தான் இருக்கும்.
அது எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது அந்த குதிரை சார் மெயின். ஏன்னா அந்த சேஸ் போய் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறாங்க, அதான் கதைக்கு எப்படி கண்ணல் தாங்குவார் அப்படின்னாங்க. அதுவும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ரவிக்குமார் சார். அவருக்கு எப்படி நான் அறிமுகப்படுத்த பையனை நான் அப்படி தூக்க முடியும் இந்த போஸ்ட் வந்து. அது சர்வீஸ் சங்கசமான பொசிஷன் விட்டுருக்கும்போது கரெக்டாக நான் வந்து அப்போ செங்கோட்டை, இந்த பக்கம் ராஜகிரி சார் படம், பிரபு சார் படம், அர்ஜுன் சார் படம், பிரபுதேவா படம், மிஸ்டர் ரோமியோ, இவ்வளோ படங்கள் ஒரே டைம் நடக்குது. இவ்வளோ படங்கள் ஷெடியூலில் டேட்டை கொடுத்த போயிருக்கும்போது இப்போ கன்ஃபியூஸ். சரி, எனக்கு ஒரு ஆசை, அப்படிலாம் செய்யணுமா இது, அப்படிலாம் படம் பண்ணணுமா நமக்கு? சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா டேரக்டர் சொல்லுறது என்னடா பண்ணலான்னா, சரி வேணாம், அவருக்கு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், விட்டுருங்க அப்படின்ட்டு நான் இது தேவையில்லை அப்படின்னு. அப்படி அது அவர் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் பண்ண பேன் எப்படி தூக்க முடியும், நீ ரஜினி சார் ஒரு வாட்டி பேச, நான் பேச மாட்டேன் அப்படின்னு, ஜஸ்ட் ஒரு வாட்டி பேசிட்டு வாடா அப்படின்னாரு. நான் சொல்கிறேன்னே சார் என்ன அறிமுகப்படுத்த டேரக்டர் சொல்லி நான் கேட்க போகக்கூடாதுன்னு போய்விட்டேன். போனோடனே அப்படியே மேக்கப் போட்டுதான் போயிருந்தேன். அவங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஆனால் இப்படி விஷயம் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் வந்து பண்ணுற படம் எல்லாம் மிஸ்டர் ரோமியோ, செங்கோட்டை, ராசாவி ஒன்று பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அவங்களே நம்பி கொடுக்கும்போது இந்த முத்து நான் பண்ண மாட்டேன்னா, சார் உங்களுக்கு நம்பிக்கையில் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஓ அப்படி சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னேன்னா அவர் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே சண்டை, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படி வந்தாலும் வெளியே அது சொல்கிறா. அதுதான் ஒரு அது எப்படின்னா சார் எவ்வளோ இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிஸியாக காரணமே தான். அது என்னன்னா ஒரு ஒரு டெக்னீஷியன் ஹெல்ப் பண்ணல. ஸோ இவ்வளோ தன்னம்பிக்கையோட பேசுகிறாங்க, கண்டிப்பாக பண்ணுவான்னு நம்பிக்கையில் இது எடிட் பண்ணி காமிச்சோன்னே மிரண்டு போய் எங்கே கால் நான் போய் அது வரை கூப்பிட்டு எல்லாம் பேசி எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு அவர் தான் மீட்டாக மோகன் பாபு சார் ரெக்கமெண்ட் பண்ணார். டைரக்டர் ஹீரோ மோகன் பாபு சார் இருக்கார் தெலுங்குல, சூப்பர் பையன் பண்ணினார். அப்படியே அவருடைய ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட் அசோக் கேரளா, இது கர்நாடகாவில் பெரிய ப்ரொடியூசர், அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, எனக்கு ரெக்கமெண்டாக பண்ணுறாரு. இது உங்களை ஆமாம் வந்து பண்ணுறேன். ஸோ அது ஒரு அனுபவம் தான். பட் அது அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கை படைப்பா கனல் கண்ணம் பண்ணுறேன். அது அந்த ஒரு கன்வியூஸ் அது ஒரு 3-4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் பண்ணுறேன். அப்போ பேரலைன் முதல்வன் போகுது, அங்கே சிரஞ்சீவி சார் படம் போகுது, கேரளாவில் மோகன்லால் சார் படம் போகுது. ஸோ அப்படி ட்ராவல்லே இருக்கும்போது சேம் இதே மாதிரி தான் மைசூருக்கு அப்படியே போய் உட்காந்தோடனே ஒரு ஷாக் நியூஸ் இது வழக்கம் போல் ஷாக். டே ஹீரோ வந்து ரஜினி சார் பேர் பாடில் ஃபைட் பண்ணுறான். பேர் பாடியா? ஏன்னா சிரிச்சுட்டே தான் சொன்னீங்களா அந்த சமயத்தில்? அப்போ ரஜினி சார் இல்லை அந்த இடத்துல. டேய் அவர் பிக்ஸ் ஆகிட்டாரு, நீ போய் பாரு அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு 5 o'clock அப்படியே உட்காந்துருக்குமா பேசிட்டு இருக்கும்போது கனல் அந்த படத்தில் பேர் பாட்டில் ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப கேவலமாக இருக்குங்க, வேணாம் ஒரு அப்படியா அடுத்த டாபிக் போயிட்டார். அது அவரும் அதை பெருசாக இது பண்ணல. டாபிக் போய்ட்டு அப்படியே போகும்போது அப்படியே போயிட்டு ஒரு 5 minutes கழிச்சு அப்படியே ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்து என்ன சொல்லுங்க, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம், இல்லைண்ணே கொஞ்சம் 10-15 பேர் அடிக்கணும் மொத்தமாக அப்படி இருக்கணும், அதை ட்ரெஸ் போட்டு உனக்கு அப்படி சட்டை அப்படி கழட்டி அப்படி முறுக்குனார் பார்த்து நான் விழுந்து போயிட்டேன். அப்படி நார உடம்பு வச்சிருந்தார். சொல்லும்போது எப்படி இருக்குண்ணா? அண்ணா சூப்பராக இருக்குது. அவர் சொன்ன டைலாக் இன்னும் எனக்கு மறக்க முடியல. கனல் சின்ன வயசில் மூட்டத்துக்கு உடம்பு கனல் அப்படின்னாரு. இது ஸோ நான் எக்ஸ்ட்ராண்டாக எடுத்துடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் கோரியோகிராஃப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி எடுத்த பேர் தான். ஓகே, அதை வந்து அவர் இப்போ கூட தேட்டர் வாசல்லாம் அந்த இதை தான் போஸ்டர் வச்சிருக்காங்க. ஐகானிக்காக தான் எல்லாமே ஸ்டில்ல தான் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருமா சார்? ஒரு நிறைய இன்டர்வியூவில் நான் பேசுகிறேன், காலேஜில் மோட்டிவேட் ஸ்பீச்சில் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். மோட்டிவேட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உன்னுடைய தன்னம்பிக்கையோட நீ செயல்படுன்றதுக்கு நான் நிறைய காலேஜில் பேசியிருக்கேன். சீரியஸாக எனக்கு என்ன ஆச்சரியன்னா, சூப்பர் ஸ்டார் அவர் அப்பவுமே ஒரு பெரிய ஸ்டார் சார். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போய் அப்பவுமே அதை ஒரு ஓப்பனாக அது கேவலமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறீங்கல்ல, எப்படி அதை நீங்கள் உங்களுக்கு என்ன தைரியத்தில் நீங்கள் அதை சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ அவர் ஏற்கனவே உள்ள படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஒல்லி குச்சியாக இருப்பார். இப்படிதான் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், கான்ஃபிடென்ட்டாக தானே தெரியும், அதான் நமக்கு வரும். அதனால தான் அப்படி சொன்னது. அன்னைக்கு நான் சொன்னது இத்தனை வருடம் கழிச்சு, அதாவது 25 வருடம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை சார். இன்னொரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது சார். நான் என்னென்னா
நான் முத்து படத்தில் வந்து பொன்னம்பலம் ஒரு அடிப்படை பயங்கரமாக அடித்து உதச்சி வீட்டு விட்டு துரத்துற சீன் ஒன்று இருக்கும், வெரைட்டி விடுற சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு பிளட் எல்லாம் ஊற்றி அப்படி ரொம்ப ஒரு இன்னோசன்ட் குழந்தை மாதிரி அழுவார். அப்போது நான் எப்படின்னா சீன் அங்கே இருப்பாங்க, வெயிட்டு சீன் முடிஞ்ச உடனே அந்த விடுதி கதையா என் வாழ்க்கையின் சாங் பிட் எடுப்பாங்க. உடனே இங்கே வருவார். இங்கே வந்து நான் அடிக்கணும் டப்புன்னு அடித்து பொண்ணு வச்சு ஒன் சைடு எடுத்தேன், அடிச்சு ரோலை கீழே விழுந்தோன்னு அங்கே ஷார்ட் பார்க்க அங்கே போகணும். ஒரு 2 பக்கத்து தான் இடம் புரிதவங்களுக்கு. ஸோ எனக்கு ஒர்க் முடிஞ்சோன்னு நான் அவருக்கு பிக்கப் வாங்க ரெடி ஆச்சு சொல்கிறதுக்கு நான் போய் உட்கார்ந்த உடனே ஸோ என்னன்னா அவர் அந்த கூட அந்த இப்போ விடுற ஷார்ட் நீங்கள் பாருங்களேன், அந்த பையை அப்படி வச்சுட்டு அப்படி அழுவார் சீன். அப்படியே ஐயோ ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி அழுகுறாரு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து சேரில் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே என்ன இன்னொரு அழுகுறாரியா, சூப்பர் ஆரியா அப்படின்னு பயங்கரம் நடிக்கிறார் சொல்லிட்டு அவர் வந்து இந்த என்ன அப்படி முன்னாடி வந்து இந்த சேரை தட்டி கனல் ரெடி அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன், என்ன ஆடினார் அண்ணா நீங்கள் சூப்பர் நடிக்கிறீங்க. ஸோ நான் அந்த ஃபீல் வந்து உட்காந்து கேட்டது தான் சூப்பராக நடிக்க சொன்னோன்னே அப்படி டக்கு தட்டுட்டு அப்போ இதுக்கு முன்னே நடிக்கலையா, அப்போ எனக்கு சூப்பர் ஸ்டார் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு, எனக்கு இல்லாத பிஸ்னஸா, எத்தனை பேர் வாய்ப்பு கேட்டாலேன்னா அவர் கடை சொல்லிட்டு அவரோட பாச. ஸோ நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஷூட்டிங் பேக்கப் உங்கள் முன்ன என்ன ரவி சார் உங்கள் மாஸ் இப்படி பேசுகிறா அப்படின்லாம் பயங்கரமாக ஐயோ நான் தப்பாக பேசுகிறேன். நான் டேரக்டர் கேட்டேன் அறிவில்லை பேக்கப் ஆயிடுச்சா, பேக்கப் மேலே சும்மா என்ன அதுக்கப்புறம் பழக்கமாக ஜாலியாக இதை கிண்டல் பண்ணி பண்ணிட்டாங்க. நான் எதாச்சியாக பேசுனது. ஸோ அதை வந்து அவர் ரிமைண்ட் பண்ணுறார். 95 பெஸ்ட்டு அவர் சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறார் முத்து படத்துக்கு. அது வந்து சிறந்த நடிகருக்கான சண்டை பயிற்சி இருக்கிற படமும் எனக்கு வர பேர் வருது. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், லேட்டாக எல்லாம் சீல்டு போட்டு முடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப வேக சோகதமாயிட்டேன், என்னடா இவ்வளவு ஐயோ போச்சு. அப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கார், வாங்க முடியும் சீம்கள் வாங்க முடியாமல் போகும்போது சரி பரவாயில்ல என்ன ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் போகும்போது வாங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி உட்காரும்போது இப்போது சூப்பர் ஸ்டார் பேசுவாங்க. ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ சூப்பர் ஸ்டார் பேசுவாங்க. உடனே சொன்னார், நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன், 100 படம் தாண்டிட்டேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு எனக்கு விருதுகள் கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் முத்து படத்துக்காக கிடச்சிருக்கு. அப்போ நான் இது வரைக்கும் நடிக்கவே இல்லையா, நான் எனக்கு இல்லாத மார்க்கெட்டாக எனக்கு என்ன உண்மையே தெரில எனக்கு. ஆனால் கனலுக்கு அன்னைக்கு சொன்னார், நல்லா நடிக்கிறீங்கன்னு. அது உண்மையிலே கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு அவார்டு கிடச்சி நான் உண்மையை நல்லா நடிச்சிருக்கேன், இது சொல்ல நடிக்கிறதுக்கான அவார்டு கிடச்சிருக்கு அப்படி சொன்னார். எல்லாம் கிளாஸ் தட்டினோடனே அப்புறம் அந்த வாழ்த்து பிடிச்ச உடனே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட், சூப்பர் ஸ்டாரே நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்ல கனல் கண்ணனுக்கு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது. பாருங்க எப்படி சீரியஸ்லி. சார் ஆனால் நீங்கள் வந்து ரஜினி சார்ட்டே தான் இதை டேரெக்டாக சொன்னீங்கல்ல? ஆமாம் ஓகே நல்லா. ஏன்னா சார் எனக்கு ஒளிமுறை எதுவுமே இல்லை. அவர் அவர் வந்து சார் அது ஞாபகம் போச்சு பெக்குலியர் அதை ஸ்போர்ட்டிவாக இப்போ சொல்லிட்டு இருக்காரு சார் இன்டர்வியூவில். அதுதான் பெரிய நேற்று பேசினேன். பேசுனீங்களா? நேற்று எல்லாம் பேசிட்டேன். 5:30 வந்தார். வரும்போது ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கும்போது கனல் ரொம்ப தேங்க்ஸ் தான், நீங்கள் போட்டது எல்லா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, உண்மையைத்தானே சொன்னேன் அப்படின்னாரு. எவ்வளவு கேவலமாக சொன்னீங்க அப்படின்னாரு. உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டேன். சார் அன்னை காலகட்டம் வேறு. இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஒரு லீடர், ஒரு தகுதியான அதாவது அரசியலுக்கு வரல, ஆனால் அந்த அரசியல் லீடரோட தகுதியான ஒரு அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கார் இல்லைங்களா. நம்ம டக்குன்னு ஒன்று அதை அப்படியே கட் பண்ணி டாப்பிக்கை மாற்றி நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் நல்லா இருக்குங்களா, அவரும் என்ன ஃபேமிலி நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்கு, வீட்டில் பசங்க பையனை கூட்டுறாங்கன்னா ஒரு பையன் பைலட் படிக்கிறாங்க, அவங்க பார்க்க குட் 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 கூட்டுவாங்க, நான் தான் சொல்லி கூட்டுவாங்க அப்படின்றார். இது அப்படி முடிச்சு நம்ம தேங்க்ஸ் முடிச்சிட்ட புரிஞ்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் பேசுகிறா இருக்கலாம். அது நேராக பேசுகிறதுக்கு இல்லை, மேட்டர்லாம் பேசுகிறேன். அதனால நேற்று தான் பேசுனீங்க? நேற்று தான் பேசுகிறேன். ஓகே, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நேற்று தான் பேசுவேன். அடிக்கடி பேசுவேன், 1 இயர் விட்டு பேசுவேன், தேவையான தான் பேசுவேன். நேற்று பேசுவேன், லைனில் வந்தார், ஒரு 1 ஹவரில் வந்தார். ஓகே சரி. இப்போ அவர் பேசும்போது கனல் கண்ணன் வந்து கமல்ஹாசனோட தீவிர ஃபேன், அதனால நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னாருல, அந்த ஒரு இது இருந்தது அவங்களுக்கு. நம்ம கமல்ஹாசன், நீங்கள் கமல்ஹாசன் சார் ஃபேனு, ஆனால் போய் சூப்பர் ஸ்டார்ட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சார் அவருக்கு என்ன அப்படி கிடையாது சார், நான் கமல்ஹாசன் ஃபேன் தான். கமல்ஹாசன் தான் நான் இது இருக்குல்லையே அந்த தசவரம் படம் பண்ணல, அவங்களுக்கு மிகப்பெரிய நடிகன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட வந்து சிரஞ்சீவி பற்றி பயங்கர சொல்லுவேன். அவர் இப்படி நடிக்கிறார் சார், அவர் நடனம்லாம் பார்த்தீங்களா சார், அவரில்
அப்படிங்கிற கமலாசன் சார்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே. இவன் ரஜினி சார்ட்டே சொல்லுவேன் தமிழ் இப்படி நடிக்கிறா சார் அப்படிம்பாரு. அங்கே சிரஞ்சீவி சார் சிரஞ்சீவி இப்படி நடிக்கிறது தெரியுமா சார் அப்படி ஷார்ட் வச்சு அப்படியா அப்படி கேட்பாரு. இப்போ உங்களுக்கு ஸோ அவர் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆள் சார். இவங்கெல்லாம் மற்ற ஹீரோனா இன்னொரு ஹீரோ டாப்பிக்கை கேட்க மாட்டாங்க இல்லையா, அவர் கேட்பார் என்னென்ன ஷார்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ஜென்டில்மேன். நான் தான் சொல்கிறேன் அவர் அப்படி பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர். அப்படி ரஜினிகாந்த் சார் அதாவது இப்போ வந்துட்டு முதல் படம் நடிக்கும் போது ஐ மீன் அவர் கூட போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு இது எப்படி இருந்தது உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ஸ்டார்ட்ட நம்ம போகிறோமே அப்படின்ற அந்த ஒரு பயமும் அந்த விஷயங்கள்ல தான் இருந்ததா? இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அதுக்காக கேட்குறேன் சார். அவர் என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் அவர். அதுக்கு முன்னாடி நான் சிரஞ்சீவி சார், மோகன்லால், அங்கே விஷ்ணுவர்தன் இது எல்லோரும் மீட் பண்ணிட்டு வர இண்டஸ்ட்ரி ஹிந்திக்கெலாம் போயிட்டு தாங்க வரேன் அப்படி உங்களுக்கு. பட் அதுக்காக நான் வந்து அவர் என்ன இருந்தாலும் என்னுடைய நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் பார்க்கும்போது சின்ன கியூரியாசிட்டி இருக்குங்களே. அப்போது ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது நான் கிளைமேக்ஸ் நடக்கிறேன் ஃபஸ்ட் டே நடக்கும்போது அப்படி வந்தார். வந்தோடனே மாஸ்டர்ண்ணா டப்புக்கு காலை தொட்டு கூட வந்தார். காலை தொட்டு கும்பிடு நான் அப்படி கூட ஆனால் ஐயோ வேணா அந்த காலை தொட்டு கும்பிட்றது கடைசி ஒரு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு பெரிய சண்டே நடக்கும். ஆஃப்டர் பேக்கப் ஆனால் கால் தொட்டு கூட வருவாங்க மாஸ்டர்ஸ் எப்பவுமே மரியாதையா. யாரு ஹீரோஸ் எந்த ஹீரோவும் மாஸ்டர்ஸ் கால் தொட்டு கும்பிடுவாங்க. ஓ பொதுவாகவே இந்த ஸ்டண்ட் வாத்தியார்ன்ற ஒரு இதுக்காக இவர் தொட்டு கூட வருவார். ஏன்னா நான் இன்னும் விஷயம் எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஜென்ரேஷனில் நான் ரொம்ப சின்ன வயசில் மாஸ்டர் ஆனேன். புரிதுங்களா உங்களுக்கு? அந்த ஜென்ரேஷனில் வந்து சின்ன வயசில் மாஸ்டர் ஆனேன். ரொம்ப சின்ன வயசு 27 பெரிய மார்க்கெட்டில் இருக்கேன் நான். அப்போ ஹீரோஸ் எல்லாம் 30 to 35 இயர்ஸ் ஓல்டு. அவங்க என் காலை தொட்டோம்னா கில்ட்டியாக இருக்கும். புரிதுங்களா உங்களுக்கு? ஆனால் யாருமே நான் கால் தொட்டு கூட விட மாட்டேன். புரிதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். அவங்கள்ட்ட சார் சார் வேணாம் அப்படி அப்படி போகிற ஒரே இது கால் தொட்டு கூட வருவாங்க சொல்ல. புரிதுங்களா உங்களுக்கு? எனக்கு அது ஒரு கில்ட்டியாக இருக்கும். அப்போ இவர் வந்து வேணாண்ணா அப்படி அசை விட்டாரு. அப்படி பேசும்போது தனக்கு காலத்துட்டு கொண்டு ஓடுறாரு. ஸோ இதுவே ஒரு பயங்கர சண்டை. 2 பேரும் பிடிச்சிட்டு புரண்டுருக்கு சார். காலத்துட்டு தொட்டுட்டேன் சார். எனக்கு இது ரொம்ப கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா மாஸ்டர்? இந்த ஜென்ரேஷன் நடக்குதா தெரியல எனக்கு. ஆனால் ரஜினி சார் அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா ஓரளவுக்கு இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரை 100% பயங்கரமாக எல்லாத்துக்கும் கொடுக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே. ஒருவேளை மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு அப்போ ஏஜ்டா இருந்தாங்க. நீங்க எங்க இருக்கவும் உங்களுக்கு அது கில்ட்டா இருந்தா? கில்ட்டா எந்த ஹீரோ தொட மாட்டேன். இது எந்த ஹீரோ நீங்க அதை இது பண்ண மாட்டீங்க. ஓகே. இல்லை ஆக்சுவலாக அது ஒரு நல்ல குவாலிட்டி, அதனால சொல்றேன். சரி, இப்போ முத்து சரி படையப்பா சரி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் விட்டு நீங்க சிவாஜியில் ஸ்டண்ட்டுக்கு ஒர்க் பண்ணல ஆனால் நடிச்சிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ போனும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரஜினி சாருக்குமான அந்த ஒரு வேவ்ல ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குங்களா? இப்போ போன வீட்டில் நல்லா இருக்காங்களா? வீட்டில் நல்லா இருக்கு. அப்போது நான் சொன்னேன் அப்படி சீன் பேப்பர் படித்த உடனே நான் அந்த டைரக்ட் சங்கு சார் ஒரு டைலாக் கூட மாற்ற விட மாட்டார். ஓகே. என்ன இருக்கோ அதான் பேசணும். அது மாடுலேஷன் கூட சொல்லி கொடுப்பார். அது மேலே தான் மாடுலேஷன் போடுறது, கீழே வரக்கூடாது அவர். புரியுதுங்க உங்களுக்கு? ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் டேரக்டர் அவர் வந்து மிஸ்டர் கனல் பேரே கனல் கண்ணன் டைட்டில். அந்த எங்கள் ஸ்கூல் காலேஜ் இல்லாமல் எங்கள் இடத்துல கேட்டு அது சம்திங் டைலாக் பேச வரும்போது அது உடனே மாற்றிடும்பாங்க. உடனே அதெல்லாம் உடனே மாற்றிடு ஏன்னா அப்படி சொல்லுவேண்ணே மிஸ்டர் கனல் அப்படிம்பாரு. நான் உடனே சொன்னேன். நான் கட் பண்ணிட்டு சொல்லிட்டேன் சரி சார் நான் உங்கள் ஸ்டைலே நான் பேசுகிறேன். இது உங்கள் ஸ்டைலில் பேசுகிறேன் எப்படி எல்லாமே நான் உங்கள் ஸ்டைலில் பேசுகிறேன் அப்படின்னு. ஓகே 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 சார். அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை பார்த்து நான் அவர் சில பேசுகிறேன். பூ அப்படிமாது நான் தூரி அடிக்கல கனல் கொண்டு பறந்து வைக்க ஜாக்கு பார்த்தாங்க மொத்தத்தை கலங்குற கனல் கண்ணன் அப்படிம்போது உங்களுக்கு அது சிஸ்டர் பயங்கர மிஸ் கனல் பினாயில் கண்ணான்னு வருவார். அது ஆக்சுவலாக பினாயில் கண்ணா. அப்புறம் அவர் கவுண்டர் பேசுவார். எல்லா சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் டைலாக் பேச ஆரம்பிச்சானுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் பேசும்போது அவர் அவ்வளோ ஜாலியாக பேசினார். அப்புறம் 12 நாள் அவர் கூட அந்த ஃபைட் ஒரு 14 நாள் எடுத்தாங்க. 14 days எடுத்தாங்க. 14 days அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிருப்பேன். ஏன்னா அவருக்கு கேரன் இருக்கும். என்னோட செட்டை ஒட்டி எனக்கு மேக்கப் ரூம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்ல தான் உட்காந்துருப்பாரு. எனக்கு பேசிட்டு அப்படியே ஜாலியாக ஊர் கதை உலக கதை எல்லாம் அப்படி பேசிட்டு அந்த காலத்தில் கண்ணன் அப்படி பண்ணேன், இந்த காலத்தை கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணேன், ஒரு பழைய ஆர்டிஸ்ட் கதையெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் சொல்லி ஜாலியாக அப்படியே டைம் பாஸ் தான். 2 ஷாட் 3 ஷாட் தான் வருவோம் நாளைக்கு. ஸோ அப்படி தான் அனுபவம். சார் இப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா ஆன்மீகம். ஆமாம். உங்களுக்கும் நீங்கள் ஒரு கோயில் இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஆன்மீகம் ரீதியாக அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா? நீங்கள் பேசுவீங்களா? அதுதான் சார் அவர் வந்து என்ன படைப்பா அந்த பேர் பாடி ஃபைட்லாம் பார்த்துட்டு
அந்த காப்பி பார்த்துட்டு கனலில் இந்த நான் ரஷ்ஷில் எடிட் பண்ணி காமிச்சு கனலில் எங்கன்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு டைமண்ட் வாங்கி தரேன்னாரு எனக்கு. உங்களுக்கு டைமண்ட் காதில் குத்துக்கு லைஃப் டைம் போட்டிருக்கணும்னாரு. பர்டிகுலர் சொன்னார், காதில் குத்து என் காதை பிடிச்சி சொன்னார். இது காதை பிடிச்சிட்டு சொன்ன இந்த போட்டுங்க லைஃப் டைம் நீங்கள் போட்டுக்கணுன்னாரு. நான் டைமண்ட்லாம் வேணாம், எனக்கு ருத்ராட்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. உடனே ருத்ராட்சம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ, வேறு எதுவுமே பேசலை அவர். ருத்ராட்சம் எனக்கு அட்லீஸ்ட்க்கு ஒரு 30 days கழிச்சா கொடுத்தோம் சார். ஒரு கவரில் போட்டு ரஜினிகாந்த் அப்படி போட்டு அனுப்பிட்டாரு. அதை எப்படி காதில் போட்டுக்க சொன்னாரோ அது இப்போ வரைக்கும் நெஞ்சில் போட்டுக்கிறேன். இது அவர் கொடுத்தது. ரொம்ப எப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? 99ல் கொடுத்தது. 99ல் கொடுத்தது நீங்கள் இன்னமும் இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், ஆல்மோஸ்ட் 25 வருஷம் இருக்குமா போட்டிருக்கிறாரு. ஓகே, அந்த ஒரு பாண்ட் அவருக்கு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அதான் சொல்லிக்கிறேன், பெக்குலியர் கேரக்டர் சொல்லியிருக்கேன். உங்களையுமே அவர் அப்படி சொல்லியிருக்கேன், ரொம்ப பெக்கியூலர் கேரக்டர் அப்படின்னு. இல்லை அது இல்லாமல் நிறைய பேர் ரஜினி சாரை மீட் பண்ணிருக்கேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு 3 times வீட்டுக்கு போயிருக்கேன். அது இல்லாமல் மோகன் பாபு சார் அவர் ஃப்ரெண்டு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மோகன் பாபு சார் ரெகுலராக எல்லா ஃபைட் படத்துக்கு நான் தான் ஃபைட் மாஸ்டர். லாஸ்ட் காயத்ரி வரைக்கும் பண்ணியிருந்தேன். ஓகே, அப்போ மோகன் பாபு சார் ஷூட்டிங்னா ரஜினி சார் அங்கே வந்துடுவார். இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணாங்க இங்கே ஏதோ ஒரு இதுக்கு. அப்போ திருப்பதி அடிக்க ஷூட் திருப்பதி வந்துடுவார். திருப்பதி மோகன் பாபு சார் அவருக்காக தனி வீடு அழகாக கட்டி சூப்பராக வச்சிருக்காரு, 5 star கட்டில் வச்சிருக்காரு. ஓகே, அப்போ நாங்கள் ஷூட் பண்ண என்ன பேசிட்டு நல்லா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன பேசிட்டு பாரு. ஓகே, அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ரஜினி சார் பாம்புனாலே ரஜினி சாருக்கு பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்திருந்தது. அது வந்து அந்த படையப்பா படத்துல தான் அது கொஞ்சம் இதாகி அந்த ஃபர்ஸ்ட் சீன் அதுல நீங்களும் அந்த இதுல இருப்பீங்க. அந்த சீனை சொல்லும் போது அது எப்படி இருந்தது, அது எப்படி அந்த சீன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்போ அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் அது ஒரு ஐகானிக்கான ஒரு அது என்ன டேரக்டர் தான் அடிக்க வச்சேன், நீ நடந்தா அப்படின்னாரு அது கேரக்டர் இருந்தார். ஓகே, அதான் பாரு அவரு கண்ணை தடவி பாரு. அது ஜாலியாக அந்த டைம் ஒரு இப்போ மலர் நினைவார். இப்போ வந்து எல்லாரும் பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஜாலியாக ஆர்டிஸ்டோட விண்டு ஆமாம், ஒரு ஜாலியான ஒரு லைஃப் மலர் நினைவு. அந்த நினைவை வந்து உண்மையிலே அவர் கொடுத்து ரொம்ப நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் படைப்பு ரிலீஸ் அப்படி பார்த்து நான் ஜம்ப் பண்ணி விட்டோன்னு அப்புறம் ஒருத்தர் தலைவர் ஒன்றை பற்றி 3 நிமிஷம் பேசிக்காருங்க அப்படின்னாரு. 3 நிமிஷம் பேசிக்காரு. அப்புறம் பார்த்தா பேசிக்காரு கர்னல் ஒரு கியூலியர் கேரக்டர். உடனே பார்த்தா பரபரப்பாயிடுச்சு, தமிழ்நாடே பரபரப்பாகி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸு இன்ஸு டிவியெல்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தி லைவ் கேட்டாங்க, லைவ் கொடுத்தேன். ஓகே, எங்க தலைவர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி. ஆமா ஆமா, எங்க அந்த இது எப்போ வந்துச்சு, எப்பயில இருந்து அவர் எங்க தலைவர் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது? அவர் பாலிடிக்ஸ் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப அவர் கூட அதாவது பாலிடிக்ஸ் வந்தார் இல்லைங்களா, அது கண்டிப்பாக ஒரு ஜென்யூன் பர்சன் 100% சப்போர்ட் பண்ண சொல்றதுல அது வந்து தலைவர் கூட வச்சதுதான் அப்படியே கூப்பிட்டது. ஓகே, வந்தாலும் வரணும் தலைவர் தானே. சீரியஸ்லி அடுத்தது ஏதாவது ஒரு படம் அவர் கூட ஒர்க் பண்றது இல்லை நடிக்கிறது நீங்க வந்தீங்க அப்படின்னா இடையில கொஞ்ச நாள் வந்து நீங்க அந்த அவரை பத்தி அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது உங்களை நெகட்டிவாகவும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த இதில் அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குலாம் அதை பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுலேயுமே நிறைய பேர் திட்டி போட்டுருக்க கமெண்ட்லாம். ஓகே, அதாவது நெகட்டிவ் தான். அதாவது அவன் சொல்கிறவன் மடையே சார், அவனுக்கு என்ன என்ன சொல்கிறவங்க ஃபேக் ஐடிஸ் இருப்பான். புரியுது. ஸோ ஃபேக் ஐடிங் போய் இதுக்குன்னு எல்லாம் டார்கெட் பண்ணுறன்னு ஒரு கேரக்டர். ரஜினி சார் எத்தனை பேர் திட்டுறாங்க எனக்கே தெரியுது அவங்களுக்கு. இப்போ என்னையும் நிறைய பேர் நான் ட்விட்டரில் போட்டால் திட்டுறாங்க, அதை திட்டுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட கிடையாது. நீ சொல்லிட்டு போ, என்னோட வழி அதான். ரஜினி தலைவர் சொல்லு, என் வழி தனி வழி அதான். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. சீக்கிரமே வந்து நீங்களும் ரஜினி சாரும் ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் ஏதாவது கண்டிப்பாக ஷூராக வருவோம். தேங்க்யூ. சினி உலகம் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.